புயல் தாக்கம் காரணமாக மாமல்லபுரத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். சுதீஷ், தற்போது மாமல்லபுரத்தில் தான் இன்று பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் புயல் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது அங்கு காற்று எந்த அளவில் வீசக்கூடிய சூழல் இருக்கிறது? மாமல்லபுரம் சுற்றுலா தலம் வேறு, அங்கு சுற்றுலா பயணிகள் விதிமுறைகளை மீறி கடற்கரை செல்லக்கூடிய சூழல் ஏதேனும் இருக்கிறதா? அங்கு எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? மாமல்லபுரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பெஞ்சல் புயல் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே தான் கடக்கக்கூடும் என்ற ஒரு வானிலை மையத்தின் அறிவிப்பு இருந்து வருகிறது. இதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் இருப்பதால் காவல்துறையுடைய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று முதலே சுற்றுலா பயணிகள் கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாமல்லபுரம் பகுதி ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் கடற்கரை கோவிலை வந்து சுற்றி பார்ப்பதற்காக, இந்த பகுதியில் உள்ள கற்கோவில்களை சுற்றி பார்ப்பதற்காக அதிக அளவில் நாள்தோறும் குவிந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த பகுதிக்கு, கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் முற்றிலும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து இங்கே மாமல்லபுரம் பகுதியில் ரெசார்ட்டுகளும் விடுதிகளும் அதிகமாக இருக்கிறது. ரெசார்ட்டுகளுக்கும் விடுதிகளுக்கும் சென்று காவல்துறையினர் உரிமையாளர்களிடத்தில் சுற்றுலா பயணிகளை கடற்கரைக்கு அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். நேற்று இரவு முதலே கடற்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. இரவு முதலே தொடர்ந்து மாமல்லபுரம் பகுதியில் மழை பெய்து வருகிறது. இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலவி வருகிறது. கடல் சீற்றம் என்பது அதனுடைய கொந்தளிப்பு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. வழக்கமான அந்த பகுதியிலிருந்து கடல் நீரானது அதிக அளவில் கரையை ஒட்டி வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வழக்கமாக மக்கள் செல்லும் பகுதிகளில் கூட கடல் நீரானது உட்புகுந்து இருக்கிறது. அந்த அளவிற்கு கடலுடைய சீற்றம் தற்போது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. புயல் உருவாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக கடல் மட்டம் உயர்ந்து அதனுடைய கொந்தளிப்பு சீற்றம் என்பது அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே பாதுகாப்பு கருதி கடற்கரைக்கு, மாமல்லபுரம் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தொடர்ந்து அந்த சுற்றுலா தலங்களை, கடற்கரை பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். சுதேச, கடற்கரையோரம் தற்போதைய சூழல் என்ன அப்படின்னு விவரிச்சிங்க. இப்போ அங்க கரையை கடக்கக்கூடிய புயல் பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க மின்சேவை பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா? பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் மக்களுக்கு கிடைக்குதா? அந்த மாதிரியான சூழல் என்ன? நேற்றைய தினமே வானிலை மையம் சார்பில் புயல் உருவாகி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி எந்த பகுதிக்கும், கடற்கரை ஓரம் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் போதே பலத்த காற்று கடற்கரையோர பகுதிகளில் வீசக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக மக்கள், சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு தொடர்ந்து நேற்று முதலே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. அதனாலேயே நேற்றைய தினமும் கூட கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளை பார்க்க முடிவதில்லை. சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி இந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்ததன் காரணமாக தற்போது எந்த சுற்றுலா பயணிகளும் கடற்கரையோரத்தில், நேற்று இரவும் இந்த பகுதியை நாம் காட்சிகளாக பதிவு செய்திருந்தோம். இரவு முதலே இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது இங்கு பலத்த காற்று வீசி வரக்கூடிய சூழ்நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி மக்கள் உணவுகளையும், கடைகள் அடைக்கப்படும் என்ற ஒரு காரணத்தால் மக்கள் உணவுப் பொருட்களை ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் மின்சாரம் இல்லை, மழை தொடர்ந்து பெய்து வருவதால் யாரும் வெளியே செல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தினால் உணவுப் பொருட்களையும் நேற்றே மக்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருந்தது. தற்போது பலத்த காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பலத்த சூறை காற்று வீசுவதாக களத்திலிருந்து செய்தியாளர் சுதீஷ் தகவல்களை வழங்கினார். சுதீஷ், மக்களோட பாதுகாப்புக்காக தான் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறோம். நீங்களும் களத்தில் மிக பாதுகாப்பாக செய்தியை சேகரிங்கள். மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுதீஷ். பெஞ்சல் புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கக்கூடிய சூழலில் மாமல்லபுரத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மிகவும்
சுற்றுலாத்தலத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பகுதி. மாமல்லபுரத்தில் தங்கும் விடுதிகளில் இருப்பவர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதே நேரம் தற்போது பலத்த சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. இதனால் மாமல்லபுரம் கரையோர மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர்.